வார்த்தை சொன்னா அந்த இருக்கையில் அமர முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். வேற என்ன சொல்ல முடியும் அவரு? அதாவதுங்க, முதலமைச்சர் காவல்துறை அவர் வசம் தான் இருக்கு, நீங்க முதலமைச்சர் இருக்கும்போது காவல்துறை உங்க வசம் தான் இருக்கு. ஆனா 2 பேரும் வேற வேற டேட்டா கொடுக்குறீங்க. எது உண்மை? அதாவது ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர் இருக்கிறீங்க, உங்களை விட எங்களுக்கு அதிகமா தெரியாது. எல்லா இடத்துலயும் நீங்க போய் சந்திக்கிறீங்க, எல்லா கட்சி தலைவர்களையும் சந்திக்கிறீங்க, இன்றைக்கு பல்வேறு இடங்களில் கருத்துக்களை பரிமாறுகிறீங்க. எல்லாரும் தெரியும். ஒருவர் புகார் கொடுக்கின்ற பொழுதுதான் அந்த புகாரின் அடிப்படையில் தான் வழக்கு பதிவு செய்யப்படும். அந்த புகாரில் என்ன தெரிவிச்சிருக்காங்களோ அதை வச்சுதான் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கின்ற கம்ப்ளைண்ட் பேர்ல அவர் கொடுக்கப்பட்ட புகாரின் யார் இருக்கிறாங்களோ அவர்கள் தான் கைது செய்ய முடியும். அதான் நான் சொல்றேன். இவர் என்ன சொல்றாரு? வாழைப்பழ கதை மாதிரி சொல்றாரு. 10 நாளைக்கு முந்தி கொடுத்தாங்க. எந்த அடிப்படையில் 10 நாளைக்கு முந்தி கொடுக்குறீங்க? என்ன டேட்டா சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? 10 நாளைக்கு முந்தி நீங்க போய் கொடுத்தாங்க அப்படின்னு எந்த அடிப்படையில் சொல்றீங்க? நாங்க எஃப்ஐஆர் போட்ட டேட்டா சொல்றோம், கிரைம் நம்பர் சொல்றோம். அவரு சபாநாயகர் சொன்னாங்க 12ஆம் தேதி புகாருக்கு 16ஆம் தேதி வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. எங்க கூட கொடுத்தாங்க? யார்கிட்ட? உங்க தரப்பு ஆதாரம் என்ன கொடுத்திருக்கீங்க சார்? இதுதான் சார், நாங்க 59/2019 கிரைம் நம்பரோட கொடுத்தாச்சு. அடுத்த நாளே அதில் 4 பேரை குறிப்பிட்டிருக்காங்க. 3 பேரை அன்றைய தினமே அடுத்த நாளே கைது பண்ணிட்டாங்க. ஒருவர் 5 முள்ள கைது பண்றாங்க. இது ஆதாரம். ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு அதுக்கு நியாயத்தை கற்பிக்க பாக்குறாரு. ஸ்பீக்கர் என்ன சொல்ல முடியும்? வேற மாத்தியே சொல்லுவாரு. நாங்கெல்லாம் முடிக்கல, அவரு தான் முடிச்சுக்கிட்டாரு. வேற வழி இல்ல, எங்கிட்ட ரெக்கார்டோட இருக்குது. இதெல்லாமே இந்த வழக்கு முடிந்த பிறகு, தீர்ப்பு வந்த பிறகு உண்மை வெளியும். இதுதாங்க. அதாவது ஒரே நிமிஷம், இதை முழுமையா டிஸ்கஸ் பண்ண முடியாது. நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துகிட்டு இருக்குது, முடியும் தருவாயில் இருக்குது. அதனால இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு முடிந்து தீர்ப்பு அறிகின்ற பொழுது எது உண்மை எது பொய் என்று நாட்டு மக்கள் அறிவார்கள். அது அப்புறம் சொல்றோம். அதாவது நல்லா சிந்திச்சு பாருங்க. அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி பாதிக்கப்படுறாங்க. அந்த பாதிக்கப்பட்ட மாணவி எஃப்ஐஆர் பதிவு பண்ணி லீக்கேஜ் ஆயிட்டு, அதை வச்சுதான் எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். அந்த மாணவி முந்தைய தினம் தான் பாதிக்கிறாங்க. அடுத்த நாள் தான் புகார் கொடுக்கறாங்க. புகார் கொடுத்த உடனே சம்பந்தப்பட்டவரை அழைத்து விசாரிக்கிறாங்க. அழைச்சிட்டு ஏன் வெளியிடுற? ஏன் வெளியிடுறீங்க? வெளியே விட்ட பிறகு நியாயமாக நேர்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்காது என்ற அடிப்படையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பெண் வழக்கறிஞர் வரலட்சுமி அவர்கள் நீதிமன்றத்தில் ரிட் மனு போட்டாங்க. அப்புறம் தான் வேக வேகமா ஓடி போய் வழக்க போய் விசாரிக்க போறாங்க. அது வரைக்கும் கிடப்புல போட்டாங்க. அதிமுக இல்லை என்றால் இந்த வழக்கம் மறைச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஏற்கனவே அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டாங்க. பாதிக்கப்பட்டது நீதிமன்றத்தில் ஒரு சிபி வழக்கு போடணும்னு சொன்னாங்க. அதுக்கு ஏன் மேல்முறையீடு செய்ய போறீங்க? அதுல எந்த கட்சி அந்த கட்சி எல்லாம் பார்க்கல. குற்றவாளினா குற்றவாளி தான். அதுல சரியா இருக்குது அதிமுக. அம்மா இருக்கும்போது சரி, நாங்க இருக்கும்போது சரி, அது சரியா தான் நான் நடவடிக்கை எடுப்போம். இவர்களை போற குற்றவாளி காப்பாற்றிக்கிட்ட அரசு அதிமுக அரசு அல்ல. ஏங்க நிறைய பத்திரிகைலாம் காட்டிட்டு இருந்தா பாருங்க. புகைப்படத்தை பாருங்க. ஏங்க இவரு பாரம் வாங்குறாருங்க, பொறுப்பு வாங்குறதுக்கு பாரு. இதை எப்படி மறுக்க முடியும்? என்னன்னு தெரியல, அவரை கேட்டதான் தெரியும். அதுக்கு ஒரு நாம ஏதாவது சொன்னா அதுக்கு ஒரு மறுப்பு சொல்லுவாங்க. நீங்களே பார்த்து நீங்களே போட்டுங்க, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை போட்டுங்க. ஏன்னா எல்லாத்துக்கும் மறுப்பு தெரிவிக்கிறாரு. அதாவது அனுதாபிக்கிறாரு. அவருடைய மாநாட்டுக்கெல்லாம் அவர் போவாராம் வருவாராம். அங்க இருக்கிற முக்கிய பிரமுகர்கள் வீட்டில் போய் பிரியாணி சாப்பிடுவாங்க, எல்லாமே பண்ணுவாங்க. அதுக்கு 2021 எந்த கேஸுமே பதிவாகல. 20 வழக்கு இருக்கிறாரு. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு இவர் மேல எந்த வழக்கும் பதிவாகல. எப்படி பதிவாகும்? பெரிய பெரிய பிரமுகர் போய் சாப்பிடும் போது பதிவாகுமா?
இதுல யாரோ ஒரு முக்கிய பிரமுகர் அகப்பட்டு விட்டதாக தெரிகிறது. அதுதான் யார் அந்த சார், அதான் நாங்க கேட்கிறோம். யாருடைய பேர் நாங்க சொல்லல, சரி யாருடைய பேர் சொல்லல, எதுக்கு இவ்வளவு கோவம் வருது, எவ்வளவு எரிச்சல் வருது, இவ்வளவு ஏன் ஆதங்கப்படுறாங்க? ஒவ்வொரு மந்திரி என்ன உயர்கல்வித்துறை மந்திரி போயிடுற, சமூகத்துறை மந்திரி, சட்டத்துறை மந்திரி, போதாதுக்கு போக்குவரத்துறை மந்திரி, இப்படி மந்திரி மேல மந்திரிகள் அறிக்கை விடவிடத்தான் சந்தேகம் அதிகமாகுது. நாங்க யாரு பேரையுமே சொல்லலையே, உங்களுக்கு ஏன் இவ்வளவு பயம், எவ்வளவு அச்சம்? அதுக்கு மேல முதலமைச்சர் ஒரு நிகழ்ச்சிக்கு போறார், மாணவியெல்லாம் கலந்துக்கிறாங்க. அந்த கலந்துகிட்ட நிகழ்ச்சியில அந்த பெண்கள் கருப்பு துப்பட்டா போட்டிருக்காங்க, அதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு உள்ள வாங்குறாங்க. அந்த அளவுக்கு பயம் இருக்கின்றது. இதில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கின்றது. அந்த மர்மத்தை வெளியிலே கொண்டு வருவதற்கு தான் யார் அந்த சார் என்று அதிமுக கேட்குது. ஆதாரத்தை நான் கொடுக்குறேன், நீ எதுக்கு ஆட்சியில் இருக்கிற? ஆட்சியிலிருந்து வெளியே நான் கொடுக்குறேன். நாங்க இப்ப சிபி போட்டோம்ல, நாங்க பொள்ளாச்சி விவகாரத்துக்கு சிபி போட்டோமா இல்லையா? வழக்கு நடந்துட்டு இருக்கு இல்லையா? உயர்நீதிமன்றம் ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று சிபி வழக்கு போடுற விசாரிக்க சொல்றாங்க. அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்கின்ற அரசாங்கம் ஒரு அரசாங்கமா? குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் உச்சபட்ச தண்டனை அவங்களுக்கு கொடுக்கப்படும் முதலமைச்சர் பேரவையில் சொல்லி என்ன பிரயோஜனம்? அவரு வரிக்கு வரி சொல்றாரு, அவர்தான் எங்களுடைய அனுதாபிக்கிறாரு, அப்படி அழுத்த திருத்தமா சொல்றார். அவர் கட்சி உறுப்பினர் இல்லை, அனுதாபி, எல்லா நிகழ்ச்சிக்கும் வருவார், மாநாட்டுக்கெல்லாம் வருவார், அப்படி எல்லாம் பேசுறாரு. அப்படி இதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்க வேண்டாமா எந்த அளவுக்கு அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பது முதலமைச்சரே தெளிவுபடுத்தினார். நீட் விவகாரத்தில் எத்தனை காலம் தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயும் அதே ஒரு கருத்தை பதிவிட்டிருக்காரு. நீங்க எப்படி பாருங்க? எல்லாத்தோட பொதுவான கருத்து, அவருடைய கருத்து அவர் பதிவு பெரியார் சம்பந்தமா அது உண்மையிலேயே வருத்தத்துக்குரியது. ஒரு இறந்த பெருந்தலைவரை பற்றி அவதூறாக பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு அவர் வாழ்ந்த காலம் பாமர மக்களுக்கு அவரால் ஏற்பட்ட நன்மைகள் ஏராளம். அந்த காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட ஏழைகள் பின்தங்கியவர்களுக்கு பெரியார் போல் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஏற்றம் பெற்றார்கள். அதையெல்லாம் மறக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் அந்த தலைவர்களை அவதூறாக பேசுவது, விமர்சனம் ஏற்றுக்கொள்ள முடியாது, சரியல்ல. அதோட இந்த தினம் பாத்தீங்கன்னா நான் பேசிய வீடியோ கேஸ்ட் வேணும்னு கேட்டேன். ஏன்னா எல்லா தொலைக்காட்சியும் கொடுக்கணும், ஏன்னா எடிட் பண்ணிடுறாங்களே, கிளிப்ஸ் வேணும்னு கிளிப்ஸ் வேணும்னு கேட்டேன். வீடியோ கிளிப்ஸ் வேணும்னு கேட்டேன். பாருங்க, தினத்தந்தி பேப்பர்ல 2 மணி 52 நிமிடம் பேசியதாக பத்திரிகையில் வந்த செய்தி. நான் அவ்வளவு நேரம் பேசினேன். நாங்க லெட்டர் மூலமா நான் கேட்டேன், நான் பேசிய வீடியோ கிளிப்ஸ் கொடுன்னு கேட்டேன். அவரு 2 நிமிஷம் வீடியோ கொடுக்கிறார், 2 நிமிடம் வீடியோ கிளிப்ஸ் கொடுக்கிறார். அப்படிப்பட்ட சபாநாயகர்கிட்ட என்ன பதில் வரும்? எங்க நடுநிலையோட அவர் அவை நடத்துறாரு. ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி, எதிர்கட்சிக்கு ஒரு நீதி. அதனாலதான் இந்த பொள்ளாச்சியில இப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுத்திருக்காரு. அது அப்பப்ப தொழில் பிரச்சனை வரும், அதுக்கு அப்பப்ப வைரஸ் பிடிக்கும். இந்த பக்கம் அதிமுக பக்கம் திருப்பினா வைரஸ் ஏறிடும், திமுக பக்கம் திருப்பினா வைரஸ் மறைஞ்சு போயிடும், அது ஸ்பீக்கர் பக்கம் திருப்பினா முழுசா வைரஸ் மறைஞ்சு போயிடும். இப்படிப்பட்ட டெக்னிக்கு நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் பார்த்து கத்துக்கணும்.